அதனால் தேவ பிள்ளையே தினம் என்ன செய்யணும்? ஓடணும். நமக்குள்ள வெறித்தனம் இருக்கணும். என்ன வெறித்தனம் தெரியுமா? கர்த்தருக்காக வாழணுங்கிற வெறித்தனம் இருக்கணும். அது எத்தனை மடங்கு தெரியுமா? 1000 மடங்கு கர்த்தருக்காக நான் எழும்பணும் அப்படிங்கிற வெறித்தனம் இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை மடங்கு? நிறைய பேருக்கு ஒரு விருப்பமும் கிடையாது. என்ன கிடையாது? விருப்பமே இல்லாதவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே முடியாது. இப்போ இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கீங்க. சபைக்கு வரும்போது கர்த்தர் இன்னைக்கு என்ன செய்யணும் தெரியுமா? புது அபிஷேகத்தினால் நிரப்பணும், புது கிருபையினால் நிரப்பணும், புது பலத்தினால் என்ன செய்யணும்? நிரப்பணும். அது எத்தனை மடங்கு சொல்லுங்க? ஆனால் நம்ம ஆட்களுக்கு ஒரு மடங்கு கூட விருப்பம் கிடையாது. ஏதோ வந்தால் ஏதோ போனால் என்ன செய்யறது? கிறிஸ்டினா மாறிட்டோம், சபைக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு? வர வேண்டியிருக்கு. பாஸ்டர் தொல்லை தாங்க முடியல. யார் தொல்லை தாங்க முடியல? இல்லை எங்கள் அம்மா தொல்லை தாங்க முடியல, அதனால சர்ச்சைக்கு என்ன செய்கிறேன்? வர்றேன்னு கூட்டம் தான் நிறைய வருது. என்ன எதிர்பார்ப்புமே? ஹலோ, விருப்பமே இல்லைன்னா கர்த்தர் உன்னை நிரப்பவே மாட்டார். விருப்பமே இல்லைன்னா கர்த்தர் உன் கூட பேசவே மாட்டார். விருப்பமே இல்லாவிட்டால் நீ எதையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. என்ன வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்கய்யா. சிலருக்கு விருப்பம் இருக்கும், ஆனால் அர்ப்பணிப்பு இருக்காது. த செகண்ட் ஸ்டேஜ் என்ன வேணும் தெரியுமா? அர்ப்பணிப்பு வேணும். என்ன வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல விருப்பம். நிறைய பேருக்கு ஆசையே கிடையாது. என்ன கிடையாது? ஏதோ சாப்பிடுவோம், ஏதோ தூங்குவோம், ஏதோ போவோம். அப்படின்னா கர்த்தர் ஒன்றுமே என்ன செய்ய மாட்டார், செய்யவே. இப்போ உங்கள் சபைக்கு நான் வந்திருக்கிறேன். எத்தனை சபைகளுக்கு ஆண்டவருடைய கிருபையால போயிருக்கேன். ஆனால் நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தது என்ன தெரியுமா? இது வரைக்கும் என்னை பயன்படுத்தின காட்டில் 1000 மடங்கு அபிஷேகத்தினால நிரப்பி என்ன செய்யுங்க பயன்பட. அந்த எதிர்பார்ப்போடு தான் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுறேன், ஒவ்வொரு நாளும் ஊழியம் செய்கிறேன். அல்லேலூயா. the 1000 எத்தனை மடங்கு நான் இன்க்ரீஸ் ஆகணும் சொல்லுங்க? நம்ம ஆட்களுக்கு ஒரு மடங்கு கூட இன்க்ரீஸ் ஆகணும்னு என்ன வரமாட்டேங்குது? ஆசையே. நிறைய பேரை கர்த்தர் நிரப்பாதுக்கு காரணம் தெரியுமா? விருப்பமே. நான் ஒரு தம்பிக்கு ஜெபம் பண்ணேன். அந்த தம்பிக்கு கர்த்தர் வார்த்தையே தரல. ஏன் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், அவனுக்கு விருப்பமே, என் மேலே அவனுக்கு விசுவாசமே இல்லை, நான் எப்படி நிரப்புறது, எப்படி பேசுறது அப்படின்னாரு. கர்த்தர் பேசணுங்கிற விருப்பம் வேணும், அதை அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே நான் இத்தனை மடங்கு வளர்ந்து விரும்புகிறேன், அதுக்கு என்ன செய்கிறேன்? அர்ப்பணிக்கிறேன், எனக்கு கிருபை தாரும் அப்படின்னா கர்த்தர் கிருபை தருவார். அல்லேலூயா. நீங்கள் விருப்பமே இல்லாமல் அர்ப்பணிப்பே இல்லாமல் நீ பண்ணேன்னா கர்த்தர் ஒன்றுமே செய்ய. இப்போ இந்த கூட்டத்தின் முடிவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, சுகமாக்குகிறவருக்கா ஆண்டவர் எனக்கு சொன்னார் ஜெபம் பண்ணும்படி, நீ முன்னாடி அழைத்து கூட்டி ஜெபம் பண்ண, நான் சுகமாக்க வேணும். அதுக்கடுத்து அபிஷேகத்துக்காக ஜெபிக்க போகிறோம். ரெண்டுமே கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. நம்ம சுகமாகணும், நம்ம அபிஷேகம் பெறணும், நம்ம தேவனுக்காக எழுமணும் அப்படிங்கிற வெறி நமக்கு வேணும். என்ன வெறி வேணும்? தேவனுக்காக வேற வெறி வந்துடக்கூடாது. சொல்லுது புரியுதா? வேற வெறி வந்தால் டேஞ்சரஸ். எத்தனை மடங்கு இருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை மடங்கு சொல்லுங்க? 1000 மடங்கு. நான் இதை ஆண்டவர்கிட்ட கேட்ட பொழுது எனக்குள்ள நானாக இதை கேட்குறேன்னு நினச்சேன். அப்போ தான் எனக்கு வேதத்திலிருந்து ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். 1000 முழம் பின்னும் அவர் என்ன செய்தார்? என்னை கடக்க பண்ணினார். எத்தனை முழம் கடக்க பண்ணார்? எத்தனை முழம்? ஆண்டவர் விரும்புகிறாரு, ஆனால் நமக்கு விருப்பம் இருக்குதா? சரி, இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், இன்றைக்கி எத்தனை பேர் கர்த்தர் என்னை நிரப்பணும், என்ன அபிஷேகம் பண்ணணும், எனக்கு புது பலனை பெறணும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு இத்தனை மடங்குன்னு கேட்கல. ஏன்னா உங்களுக்கு மடங்கே தெரியாது. அந்த எதிர்பார்ப்பாவது இருந்தோடு வந்தவங்க கையை வைத்துங்க பார்க்கலாம். ஒரு எதிர்பார்ப்புமே இல்லை பாஸ்டர். நாங்கள் ஏதோ வந்தோம், ஏதோ பாஸ்டர் பாட்டு பாடுவோம், நாங்களும் சேர்ந்து என்ன செய்வோம்? பாட்டு பாடுவோம், ஏதோ நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு. நீங்கள் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள இன்னைக்கு ஏன் நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கீங்க தெரியுமா? உங்களுக்கு எதிர்பார்ப்பே இல்லாதவனுக்கு கர்த்தர் ஒன்றையும் என்ன செய்வதில்லை, செய்ய முடியாது. தெரியுமா உங்களுக்கு? எலிசா பெற்றுக்கொண்டானா எலியாவின் மேல் இருக்கிற அபிஷேகம் ரெட்டிப்பா எனக்கு வேணுங்கிற அந்த வெறி யாருக்கு இருந்துச்சு சொல்லுங்க? எலிசாவுக்கு இருந்துச்சு. உம்மை விட்டு நான் பிரியவே மாட்டேயா, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். எதை சொல்லி சொன்னாரா? எவ்வளவு விருத்தம் அவருக்கு இருந்திருக்கும். ஃபைனலாக கேட்டவொடனே எலியா சொல்கிறாரு, அரிதானவைகளை கேட்டாய். என்னத்தை கேட்டாயா? எப்படி கேட்டப்பா? கேட்டார், பெற்றுக்கொண்டாரா இல்லையாயா சொல்லுங்க. ஆனால் சுற்றி 100 தீர்க்கதரிசிகள் அங்கே நிற்கிறாங்க, இங்கே நிற்கிறாங்க. இவங்கெல்லாம் எலியாவின் மேல் இருக்கிற அபிஷேகத்தை பெற்றார்களா? யாருமே பெறலை. எல்லாருக்கும் எலியா எடுத்துக்கொள்ளப்படுறார். இதைத்தான் விருப்பமே இருந்துச்சு ஒழிய யாருக்கு எலியாவின் மேல் இருக்கிற அபிஷேகம் நமக்கு வேணுங்கிற விருப்பம்? ஆனால் யாருக்கு இருந்துச்சு?
எலிசாவுக்கு இருந்துச்சு. உங்களுக்கு அந்த விருப்பம் இருக்குதா? ஏதோ 10ஓட 1 பாஸ்டர், 11, அதோடு சேர்ந்து 12. எப்படி? அதோடு சேர்ந்து வந்தோமா, இருக்கிற இடத்த தேய்ச்சோமா, இல்லை சேர தேய்ச்சோமா, எத்தனை வருஷம் ஆனாலும் இதே நிலைமை. எப்படி? எத்தனை வருஷம் ஆனாலும் ஹலோ, வாழ்க்கையில் வளர்ச்சி வேணும். என்ன வேணும் சொல்லுங்க? வாழ்க்கையில் என்ன வேணும்? நிறைய பேர் வளர்ச்சி அடையாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, விருப்பமே கிடையாது, அர்ப்பணிப்பே இல்லை. எப்படி கர்த்தர் செய்வார்? கர்த்தர் மூலமா இத்தனை ஆத்துமாக்களை ரட்சிக்கணும் அப்படின்னு விருப்பம் வேணும், அதுக்கு அர்ப்பணிக்கணும், அதற்காக ஜெபிக்கணும். அப்ப கர்த்தர் கிருபை தருவார். அல்லேலூயா. ஐயா, அதனால தான் ஆண்டவர் சுகமாக வேண்டுமான்னு கேட்டார். எத்தனை வருஷமா படுத்திருக்கிறவனை பார்த்து, 38 வருஷமா படுத்து கிடக்கிறவனை பார்த்து கர்த்தர் கேட்டார், ஏப்பா நீ சுகமாக. ஏன்னா நிறைய பேருக்கு விருப்பமே. இப்போ இங்கே வந்திருக்கீங்க, வியாதியோடு வந்திருக்கீங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இன்னைக்கு கண்டிப்பாக எனக்கு என்ன வேணும் சொல்லுங்க, சுகம் வேணும் அப்படிங்கிற வெறியோடு கர்த்தர்கிட்ட வரணும். விசுவாசத்தோடு என்ன செய்யணும்? கேட்கணும். அல்லேலூயா. அபிஷேகம் பெறலையா? இன்னைக்கு இந்த ஆராதனையில் கர்த்தர் என்ன செஞ்சாகணும்? நிரப்பியே. கேட்டால் நிரப்புவாரா, நிரப்ப மாட்டாரா? நம்ம அதை எங்கே கேட்குறோம்? கேட்குற பழக்கமே கிடையாது, விருப்பமே இல்லை. அதனால் கர்த்தர் ஒன்று உங்களை நல்லா கவனிக்கணும். விருப்பம் இல்லைன்னா நீயும் பெற்றுக்கொள்ள மாட்டேன், ஒன்றை கொண்டு மற்றவங்களுக்கு கர்த்தர் கொடுக்கவும் மாட்டார். 2 காரியம் நமக்கு தேவை. 1 நம்ம பெற்றுக்கொள்ளணும், 2 நம்ம மூலமாக கர்த்தர் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. என்ன நடக்கணும்? நம்ம பெற்றுக்கொள்ளணும். 2வது என்ன செய்யணும்? நம்ம மூலமாக கர்த்தர் மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். அப்படின்னா என்ன வேணும்? விருப்பம் மட்டும் இருந்தால் போதும். அது என்ன செய்யணும்? அதுக்கு அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே, நான் இப்படி விரும்புகிறேன், இதன்படி வாழ விரும்புகிறேன், என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, எனக்கு என்ன தாங்க? கிருபை தாங்கன்னு 3வது ஜெபிக்கணும். அப்படி ஜெபிச்சிங்கன்னா நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. இந்த சபையை பார்த்து கர்த்தர் சொல்கிறா, நீ விருப்பத்தோடு நீ உன்னை அர்ப்பணித்து ஜெபிப்பா என்றால் நீ கேட்டதை பெற்றுக்கொள்வா என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. ஏன் நிறைய பேருக்கு கிடைக்கல அப்படின்னா, சிலருக்குள்ளே என்ன இருக்குது, எனக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா, நீ விரும்புகிறதே இல்லை, நீ அர்ப்பணிக்கிறதே இல்லை. கிடைச்சா கிடைக்கணும், கிடைக்காதுன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்கிற ஒரு நோக்கம் இல்லை, ஒரு தரிசனம் இல்லை, அந்த எண்ணம் இல்லை அப்படின்னா கர்த்தரிடத்திலிருந்து ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால் ஆண்டவர்கிட்ட விருப்பத்தோடு கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? தருவார்.